டாஸ்மாக் மதுபான கடைகள் குறித்த அரசின் உத்தரவு பற்றி அதில் பணிபுரியும் பணியாளர்கள் என்ன நினைக்கிறார்கள்? டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் சரவணனோடு நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதர் மேற்கொண்ட கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்ற தேர்தல் சமயத்தில் அறிவிக்கை கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது இன்று 500 கடைகள் மூடப்படும் தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கார். இதுகுறித்து நம்முடன் பேசுவதாக தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்க மாநில துணைத் தலைவர் சரவணன் இருக்கு. அவருடைய கேட்போம். இப்போ 500 கடை மூடப்படுவதால் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும்? தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார்? புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு அரசுக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசை வரவேற்கிறோம். நேரம் குறைத்தமைக்கும் கடைகளை மூடுவதற்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் டாஸ்மாக் பணியாளர் சங்கம் வரவேற்கிறது. அதே பட்சத்தில் அதில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு மாற்றுப் பணியாக தமிழ்நாடு அரசில் நிரந்தரமாக காலியாக உள்ள நிரந்தர பணிகளை மாற்றுப் பணியாக வழங்குமாறு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அடுத்ததாக எவ்வளவு கடைகள் இருக்குது? இந்த கடைகள் மூடுவதால உங்களுக்கு வேற என்ன பிரச்சனைகளா இருக்குது? இந்த கடைகளில் தொடர்ந்து பணியாற்றி வருவதில் எங்களுக்கு பணி பாதுகாப்போ பணி நிரந்தரமோ எதுவுமே கிடையாது. ரொம்ப மோசமான பணி சூழலில் தான் நாங்கள் இந்த பணி ஆற்றி வருகிறோம். மதுவிலக்கு என்பது அரசோட கொள்கை முடிவு. அதில் பணியாளர்களாகிய நாங்கள் தலையிடவில்லை. எங்களுக்கு கடை மூடினால் அரசு பணியிடங்களில் உள்ள காலி பணியிடங்களை பணிமூப்பு அடிப்படையிலோ அல்லது கல்வி தகுதியின் அடிப்படையிலோ மாற்றுப்பணி வழங்குமாறு தமிழக அரசை நாங்கள் மனமாற கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை. இது அரசின் கொள்கை முடிவு. எங்களுக்கு மாற்றுப் பணி கொடுத்தால் நாங்கள் அதை முழுமையாக வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 6500 கடைகள் உள்ளது. அதில் 32,000 பணியாளர்கள் பணியாற்றுவார்கள். எங்களுக்கு உடனடியாக மாற்றுப் பணிக்கான அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் தமிழக அரசு. அதை நாங்கள் வரவேற்போம். பூரண மதுவிலக்கு என்பது அரசின் கொள்கை. அந்த கொள்கையில் நாங்கள் எப்போதும் தலையிட மாட்டோம். அதில் அறிவிப்பாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு பாலாவுடன் ஸ்ரீதர்.